This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On Air. அன்பார்ந்த ஒட்டாகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கியா ஓரா நமஸ்காரம். 105.4 சிற்றலை வரிசையில் நான் உங்கள் கேசவா. இது பக்தி மார்க்கம் நிகழ்ச்சி. போன 2 வாரமாக நம்ம வந்து மௌன யோகம், மௌன விரதம், மௌனம்னா என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். சில கேள்விகள் வந்து இருந்தது. ஸோ மௌனம் பண்ணும்போது நம்ம பின்னாடி ஏதாவது மியூசிக் கேட்கலாமா, இல்லை டிஸ்கோசஸ் கேட்கலாமா, நல்ல மெசேஜஸ் கேட்கலாமா, அப்படிலாம் சில கேள்விகள் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி, மௌனம் அப்படின்றது வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் நல்லா நமக்கு வரும்போது வரணும் போது நம்ம மௌனத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மௌன விரதத்தில் உட்காரும்போது அந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த மௌனத்தில் நம்ம மனசு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்மளோட கதையை கேட்கறது ஒரு அழகான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொன்ன மாதிரி, ஒரு மௌனம் பண்ணும்போது வேறு எதுவும் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இனிஷியலாக நமக்கு வந்து இல்லைப்பா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பின்னாடி ஒரு மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு வாரம் 2 வாரம் ஒரு சின்ன மியூசிக்கோ இல்லை டிஸ்கோரஸோ கேட்டுகிட்டே நம்ம மௌனம் பண்ணலாம், தப்பில்லை. பட் போக போக மௌனத்தையே நம்ம ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுறது தான் இந்த மௌன யோகம் அப்படின்றது. ஸோ அதை முயற்சி செய்கிறது நல்லது. ஸோ மௌனம் பற்றி பேசணும். இப்போ அந்த மாதிரி மௌனம் பற்றி பேசும்போது இன்னொரு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் கண்டிப்பாக யாராவது பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரீசண்டாக இப்போது வாழ்ந்த ரமண மகரிஷியாக இருக்கட்டும், இன்னொரு சித்தர் இருக்கார், அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சித்தர் இருக்கார். அவரோட கதை வரலாறு டைம் கிடச்சிதுன்னா படித்து பாருங்கள். நம்மள மாதிரி ஒரு நார்மல் மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து பல விஷயங்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம சொன்ன மாதிரி இன்டெல்ஜ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளை இன்டெல்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு காலத்தில் ஒரு டைமில் அவரோட வாழ்க்கையில் அவருக்கு லெப்ரஸியே வந்து என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு துறக்கிற நிலைமைக்கு போய் திருவண்ணாமலை கோவில்லேருந்து குதிக்க முயற்சி செய்தவர் தான் அருணகிரிநாதர். அப்போ குதிக்கும்போது ஒரே ஒரு வாட்டி வந்து என்ன சொன்னார், அவர் முருகா அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் முருகான்னு சொன்னார், அதுக்கே ஒரு பின்னாடி கதைகளும் வியாக்கியானங்களும் இருக்குது. அது நம்ம ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். பட் ஆனால் அவர் முருகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு முருகன் என்ன பண்ணார், அழகாக வந்து அவரை அப்படியே பிடிச்சி குதிச்ச அருணகிரிநாதரை தாங்கி திரள் நிற்க வச்சார். திரள் நிற்க வச்சுட்டு என்ன சொன்னார்னா, உபதேசம் அப்படின்ட்டு அவருக்கு சொன்ன வார்த்தை வந்து சொல் அற சும்மா இரு. சொல் அறனா அறக்கிறது, கட் இட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம்ல. சொல் அப்படின்னா பேசுறது. இப்போ என்ன அறிவுரை பண்ணியிருக்காருன்னா, முதல் அறிவுரை அருணகிரிநாதருக்கு மௌனமாக இரு. சொல் அற சும்மா இரு. சும்மா இருனா அப்படியே அமைதியாக உட்காரு, பேசாமல் மௌனத்தில் அமரு. இதுதான் வந்து முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்ன உபதேசம். எவ்வளோ பெரிய உபதேசம் பாருங்கள். நம்ம கடைசி 2 வாரமாக பேசும்போது நம்ம என்ன சொன்னோம், சித்தர்களே சொல்லியிருக்காங்க மௌனம் தான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ். நிறைய நமக்கு கிடைக்காத விடைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற, நாலேஜ் கெயின் பண்ணுறது, படிக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு மௌனத்தில் உட்காரும்போது நமக்கு அறியக்கூடிய விஷயங்கள் நிறையா அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னது சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணார், மறைஞ்சிட்டார். இப்போ அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, முருகனோட உபதேசத்தை அப்படியே கேட்டு அதே கோவிலில் போய் ஒரு பிரகாரத்தில் அமைதியாக உட்காந்துடுறாரு. அப்போ அமைதியாக உட்காந்து ஒன்றுமே பண்ணாமல் எவ்வளோ நாள் இருந்தாங்க, இதில் எவ்வளோ நேரம் இருந்தாங்க. நம்ம வந்து 5 minutes 10 minutes பேசுகிறோம்ல, அவங்க அருணகிரிநாதர் வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷம் அப்படியே இருந்தாராம். அடுத்தது முருகன் திரும்பி வரவரைக்கும் அப்படியே சொல் அறுத்து சும்மா இருந்தாராம். மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸில் 12 years இருந்திருக்கார். அப்படியே ஒரு நாளோ 2 நாளோ 5 நிமிஷமோ 10 நிமிஷம் இல்லை, 12 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பேசாமல் இருந்திருக்காரு. திருப்பி முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்கும்போது, ஸோ திருப்பி அந்த மாதிரி முருகன் வந்து காட்சி கொடுக்கும்பொழுது முருகன் என்ன பண்ணுறாங்க, அருணகிரி பாடு அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் கேட்குறாரு அருணகிரிநாதர் முருகன் கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணாத இதுவே கிடையாது, தப்பான விஷயங்களோ இல்லை நல் விஷயங்கள் சில நான் பண்ணவே இல்லையே, என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு கருணையா அப்படின்னு கேட்கும்போது முருகன் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஒரு 100 காகம் 1000 காகம் இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் ஒரு கல்லை அப்படி எடுத்து அடித்தோடனே என்ன அது எல்லாமே பறந்து போகிற மாதிரி
முருகான்னு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு உன்னோட பல பாவங்களும் மறைஞ்சிடும். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று மௌனம்னா என்ன, மௌனத்தின் பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே முருகனே வந்து காட்சி கொடுக்குறாரு மௌனமாக இருக்கும்போது, இல்லையா? அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். முருகன் வந்து அரிய கடவுள். யாருக்கும் டக்குன்ட்டுலாம் வந்து இந்த அப்படி வரம் அப்படின்லாம் தராமல் யாருக்குமே கஷ்டம் முருகனை பார்க்கறதுனா. அப்படிப்பட்ட முருகனே மௌனமாக இருக்கும்போது வருவார். 1. 2வது, முருகான்ற நாமத்துக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள். ஒரு வாட்டி முருகா அப்படின்னு சொன்னதுக்கு கோவில்லேருந்து கீழே குதித்தவரே ஸ்டாப் ஆயிட்டாங்க, இல்லையா? உழலை, கீழே விழுந்து அடிப்படாமல் நிற்க வச்சதும் இல்லாமல் அவருக்கு மந்திர உபதேசமும் கொடுத்து, 3வது ஞானமும் கொடுத்து, 4வது நாக்கில் எழுதி அவரை பாடவும் வச்சார். அருணகிரிநாதரோட பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக தமிழ் பிடிச்சவங்க, தமிழ் பிடிக்கல அதெல்லாம் இல்லை, நம்ம ஃபிலாசபியாகவும் சரி தமிழ் லாங்குவேஜில் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கார் அருணகிரிநாதர். அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன விண்ணப்பம். அப்படி முருகனோட கருணை அருணகிரிநாதர் பற்றி பேசும்போது நம்ம இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு முருகனோட பாடல் ஒன்று கேட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே அகெயின் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. இதோ அந்த பாடல் உங்களுக்காக. அருணகிரி, அருணகிரி, அப்பனே முருகா, முருகா. நிறைய அழுது விட்டாய், இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்டபின் பேச்சு வருமா? உன் பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முய்ய உத்தமர் சிறக்க நீ திருப்புகழ் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே. மகனே, வா அருகில். வா, வாய்க்கிற நாக்கை நீட்டு. பாடு, முத்து முத்தா பாடு. முத்து முத்து. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்க
பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. ரொம்ப அழகான பாடல். அந்த இசை அகெயின் ரொம்ப அழகாக இசையமைஞ்சிருக்கும். அந்த முத்தை திரு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறதே இப்போது அந்த பாட்டை அவர் அருணகிரிநாதர் எப்படி எழுதினாரோ தெரியல. இப்போ யார் பாடினாலும் இந்த மெட்டில் தான் நம்ம பாடுவோம். அந்த அளவுக்கு அழகாக ரொம்ப ரசித்து இசையமைச்சிருப்பாங்க. இந்த பாட்டு தான் அவர் வந்து முருகனுக்காக பாடின முதல் பாட்டு அருணகிரிநாதர். ஸோ இப்போ அந்த மௌனம் பற்றி பேசினோம், மௌனத்தோட பெனிஃபிட்ஸ் பேசிட்டோம். முருகனே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ். முருகன் கண்டாலே நமக்கு முக்தி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் பேசுகிறதே எதுக்கு, நம்ம இந்த சம்சார பந்தம், இந்த சம்சார ஆற்ற கடலை கடக்கக்கூடியதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்மளோட சொரூபம், நம்ம யார், நம்ம ஒரு ஜீவாத்மா அப்படின்னு உணரக்கூடிய விஷயங்களுக்காக பண்ணக்கூடியதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சில ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக என்னைக்கோ நடந்ததுப்பா. இன்னைக்கு இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜி டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போயிட்டுருக்கு, ரிசர்ச் எவ்ரிடே ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கு பண்ண ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் தான் இன்றைக்கி அவுடேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 10 years முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் நோக்கியா 1100 வச்சுருந்தோம். இப்போல்லாம் பார்த்தாக்க ஆப்பிள் ஐஃபோன் 1 i12 வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் இமேஜிங், அப்படி இப்படிட்டு போயிட்டு உலகம். சில ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ ரோபோ வந்து காஃபி சர்வ் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து மௌனம் எப்படி இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு முதல்ல டைமே கிடையாது. அப்படி டைம் இருந்தாலும் அந்த டைமில் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு நம்ம வந்து அந்த ஒரு பேசிவாக ஒரு இன்கமில் ஒரு ஸ்ட்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம டைமை, நம்ம எனர்ஜின்ட்டு பேசக்கூடிய நம்ம நிறையா பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிற நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன, ஒரு வேலை முன்னாடி ஒரு வேலை பண்ணுவாங்க, அதான் அவங்க வேலையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து ஒரு 4 வேலை 5 வேலை பண்ணுறாங்க. பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் நம்மளோட கீ ஃபோக்கஸாக இருக்குது. அகெயின் ஐம் நாட் சேயிங் தட்ஸ் அ பேட் திங், இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல். பட் ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசும்போது, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் பற்றி பேசும்போது நம்ம எம்ஃபசிஸ் எதில் வைக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் வைக்கிறோம். அப்போது நம்ம மெடிடேஷன் பற்றி பேசணும், மௌனம் பற்றி பேசுகிறோம். இப்போ மௌனம் பண்ண முடியாது, எனக்கு டைமே இல்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 வாரம் முன்னாடி பேசும்போது நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு அவையோட ஆத்திச்சுவடியை பற்றி பேசணும். அப்போது அறம் செய்ய விரும்ப. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, எல்லா கல்ச்சர்லேயுமே வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை. இப்போது ஈவன் நம்ம கிறிஸ்டியானிட்டி எடுத்தால் கூட சரி, நம்ம ஒரு ஜூவிஷ் ரிலிஜன் எடுத்தால் கூட சரி, அந்த ஒரு 10 commandments அப்படின்னு இருக்கும். மோசஸ் வந்து கடவுளை பார்த்தாரு, அவருக்கு இதெல்லாம் 10 விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட சமயத்துலேயும் நம்மளோட சனாதன தர்மத்துலேயும் அந்த மாதிரி நமக்கும் ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸ், how to live அப்படின்ற ஆர்ட் ஆஃப் லிவிங்லாம் இப்போ இருக்கு இல்லையா. அதெல்லாம் இப்போ வந்தது கிடையாது, 98 ரொம்ப வருஷமாக, பல 1000 வருஷமாக வந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கங்கள். அதில் முதல் நான் சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பு. அறம் இல்லையா, அறம்னா என்ன, அழகான ஒரு தமிழ் வார்த்தை அறம். அப்படி அதுக்கு லிட்டரலி டிரான்ஸ்லிட்ரேஷன் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட்டோ இல்லை அதோட எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு யோகா மாதிரி இட் என்கம்பஸஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ். அறம் வந்து இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தாகம் அடிக்குது, தாகமாக இருக்கிறது அப்படின்னு தேர்ஸ்ட், அதை நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி குடித்தோம் அப்படின்னா நமக்கு தாகம் அடங்குது. ஆனால் அறம்ன்ற வார்த்தைக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் ஃபேசட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு தானம் கொடுத்தாலும் அறத்தில் செய்கிறோம், ஒரு பொய் சொல்லாமல் இருந்தாலும் அது அறத்தில் செய்கிறோம், ஒரு நல்லது செஞ்சேன்னா அது அறத்தில் செய்யும், முக்கியமாக கெடுதல் செய்யாமல் இருந்தாலும் அது அறம்ல செய்யும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாமே, ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி. அதில் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அது அவ்வையார் என்ன சொல்கிறாங்க, அறம் செய் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க, அறம் செய்ய விரும்பு. ஃபஸ்ட்டு அந்த டிசைர் வேணும்ல நமக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆஸ்பிரேஷன், ஒரு டிசைர் இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்யும். அந்த ஒரு விருப்பம் இருந்து செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு நல்ல சித்திக்கும், நல்ல ஒரு நல்ல அவுட்கமும் கிடைக்கும். நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து செய்யக்கூடிய விஷயம் அறம் செய்ய விரும்பு. ஸோ அந்த அறம் பற்றி நம்ம
கொஞ்சம் அறம் செய்யலாம். அறம்ல வந்து முதல்ல முக்கியமான விஷயம் வந்து கொடுக்கறது. நான் சொன்ன மாதிரி அறம் வந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுனால நீங்கள் அறம் செய்ய முடியும். அதில் முதல் விஷயம் வந்து தர்மம், தானம். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குப்பா, என்கிட்ட எனக்கு ஒரு $50 இருக்குது, யாரோ ஒருத்தவங்க வராங்க கேட்குறாங்க, இல்லைன்றாங்க, ஃபார் சம் ரீசன் தே நீட் சம் மணி, ஒரு $5 வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு $50 அது வந்து ஒரு 10%. அந்த 10% ஐ கேன் இஃப் ஐ கேன் அஃப்கோர்ஸ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தேன்னா கட்டாயமாக கொடுக்கணும். அதுதான் வந்து விருப்பத்துடன் செய்யக்கூடிய ஒரு தர்மம், அறம் என ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 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 பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இது வந்து என் லைஃபு, நான் தான் இது பண்ணேன், இது நான் மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படிலாம் பேசுவாங்க. அகைன் நம்ம அந்த டிபேட்குள்ளேயே போவேன்னா நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது என்னோட கருத்துக்கள் கிடையாது, தனி மனித கருத்துக்கள் கிடையாது. ஆனால் நம்ம சித்தர்களும் முன்னாடி இருந்த குருமார்களும் ரிஷிகளும் சொன்னது. அதில் முக்கியமாக திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்கார், திருமூலர். அவர் கூட தர்மம் பற்றி சொல்லியிருக்காரு, பொய்யாமை பற்றி சொல்லியிருக்காரு, கல் உண்ணாமை பற்றி சொல்லியிருக்காரு, கொல்லாமை பற்றி சொல்லியிருக்காரு. அகைன் இதெல்லாம் என்னோட கருத்து இல்லை, அவர் சொன்னது. ஸோ அதில் வந்து முதல்ல கொடுக்கறது, தர்மத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் அறம் அப்படின்னு பேசும்போது ஒரு அழகான பாடல் ஒன்று வந்து எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ஃபேமஸான பாடல். இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம், வாருங்கள். மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன்
ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு. ரொம்ப இந்த பாட்டு அகெயின் நம்ம எப்போல்லாம் நம்ம ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ, சில பேருக்கு இந்த ஏமாற்றங்கள் நடக்கும் இல்லையா? நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சேங்க, இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் கடைசியில் அவங்க வந்து கவுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப சிவாஜி ரொம்ப அற்புதமாகவும் நடிச்சிருப்பார், ரொம்ப ஆப்டாக நடிச்சிருப்பார் இந்த பாட்டுக்கு. அதில் பாருங்களேன், ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. அப்படின்னா என்ன? நம்ம சொல்கிறதே உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். நான் உண்மை மட்டும்தாங்க பேசுவேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக நம்ம தூங்கலாம். ஒன்றே சொல்லி ஒன்றே செய்கிறது. அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்து நீதி. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடக்கும், அன்றைக்கி நம்ம கொஞ்சம் துன்பமாக இருப்போம். இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாது. இது எல்லாமே எங்கேருந்து வருது? நமக்கு இறைவன் நமக்கு வகுத்த நியதி. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஒரு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, த வேர்ல்ட் டசன்ட் ரிவால்வ் அரவுண்ட் யூ, யூ ஆர் நாட் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்ற மாதிரி யூனிவர்ஸில் நம்ம இருக்கோமே தவிர நம்மளை சுற்றி யூனிவர்ஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த யூனிவர்சல் பிளானில் நம்ம ஒரு சின்ன ஒரு டாட். ஸோ அந்த டாட் எங்கே இருந்தாலுமே சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் irrelevant. சம்டைம்ஸ் நம்ம முக்கியமான புள்ளியாக இருப்போம், சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த புள்ளியை அங்கே இல்லவே இல்லைனாலும் பிரச்சனையே இருக்காது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அழகாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எல்லா தர்மமும் சொல்ல. சனாதன தர்மத்தில் முதல் சொல்கிறதே என்னது? இன்பமும் துன்பமும் வந்துகிட்டே இருக்கும், கர்மச்சக்கரம் காலச்சக்கரம்க்கு ஏற்ற மாதிரி. அது ரெண்டுமே நம்ம ஒரு பக்குவப்பட்ட மனசுக்கு ரெண்டுமே பெருசாக பாதிக்காது. ஸோ இப்போ ஒரு நல்ல நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு நான் ஓவராக சந்தோஷப்பட்டு குதிக்கணுன்றதும் கிடையாது. இதே ஒரு பேட் நியூஸ் வருது, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான நியூஸ் வருதுன்னா அதுக்கு நான் ரொம்ப ஓவராக சோர்ந்து போய் உட்காந்து உலகமே போயிடுச்சு அப்படின்னு உட்கார தேவையில்லை. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக எடுத்து கடவுள்கிட்ட எனக்கு நீர் நல்லதே செய்வீர் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம விட்டுட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு மனசளவில் ஏற்படாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னது ஃபஸ்ட் என்னது? ஒரு தர்மம் செய்ய வேண்டும். இதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கதை கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது அந்த கதை. ஸோ அந்த கதையை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது என்னோட கதை கிடையாது, நான் கேட்டது. இந்த கதையும் யார் ஃபஸ்ட்டு எழுதினாங்க சொன்னாங்கன்றதும் எனக்கு தெரியாது. ஸோ சாரி, ஐ கான்ட் கிரெடிட் இட் பேக் டு த சோர்ஸ். என்ன நடக்குதான், இப்போது நம்மளோட இந்து தர்மம், சனாதன தர்மம் படி நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஹெவன் அண்ட் ஹெல். இப்போது அங்கே வந்து ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, ரெண்டு சைட்லேயும் இருக்காங்க. சொர்க்கத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க, நரகத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. சிவன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ரொம்ப ஆசைப்படுறாரு. என்ன ஆசைனாக்கா, அவருக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டுத்துலேயும் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாராம். ஒரு அன்னதானம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான சக்கரை பொங்கல்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். சும்மா சூப்பராக அழகாக நெய்யெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் வறுத்து செம அழகான டேஸ்டான சக்கரை பொங்கல் சிவன் கையால் பண்ணி, நரகவாசிகளே உங்களுக்கும் சக்கரை பொங்கல்ப்பா, சுவர்க்கவாசிகளே உங்களுக்கும் சக்கரை பொங்கல் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனிக்கிழமை, வரும் சனிக்கிழமை 11 மணி காத்தால 11 o'clock
சிவன் கையால் சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டாங்க. 2 பக்கமும் ஒரே சந்தோஷம். சொர்க்கவாசிகளுக்கு ரொம்ப ஆனந்தம், அதை விட தாண்டி நரகவாசிகளுக்கு வந்து இன்னுமே ஆனந்தம். அவங்க உள்ள பேசிக்கிறாங்க கான்வர்சேஷன்னா, நம்ம நரகத்தில் இருக்கோம், நரகத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து சக்கரை பொங்கல் சிவன் கையால் கிடைக்குதா, ஓ வா, அப்போல்லாம் நம்ம அப்படி இப்படின்னு நம்ம பேசிக்கிறாங்க ஒரு கான்வர்சேஷன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஆகிப்போச்சு. ஸோ சனிக்கிழமை வந்தது. காலையில் ஒரு 10 மணிக்கு இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது. 11 மணிக்கு ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் சக்கரை பொங்கல் வந்துடும். ஆனால் தெர் இஸ் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னாக்க, கை அந்த எல்போவை மடக்காமல் தான் நீங்கள் சாப்பிடணும். சக்கரை பொங்கல் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அன்லிமிட்டெட். பட் டு ஈட் யூ கான்ட் பெண்ட் யுவர் எல்போ. இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம சாப்பிட்றது அந்த எல்போ பெண்ட், நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லேன், இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான், எவ்வளோ நம்ம இந்த டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ப்ரஷிங் த டீத்து, கோம்பிங் த ஏர், சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம எல்போ நல்லா பெண்ட் ஆகணும். அந்த எல்போ பெண்ட் ஆகலைன்னா பெரிய ஒரு கை உடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது பெண்ட் பண்ண முடியலன்னா. ஸோ பெண்ட் பண்ண முடியாது, பெண்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ சொர்க்கவாசிகள் வந்து as usual they are continuing, இன்னும் 1 hour இருக்குது நமக்கு அப்படின்னு அவங்க ஜாலியாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. எங்கன்னா நரகத்தில். நரகவாசிகளுக்கு வந்து பத்தியா என்னடா நமக்கு சக்கரை பொங்கல் கிடைக்குதேன்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அவ்வான் எர்த்து அவ்வான் எல் எனி ஒன் கேன் ஈட் வித்தவுட் பெண்டிங் த எல்போன்ட்டு ஒரே ரகலை மேலே ரகலை. நமக்கு சிவன் வந்து வஞ்சனை பண்ணிட்டாரு, சாப்பாடு இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது ஆகும்ன்ட்டு. 11 மணிக்கு சக்கரை பொங்கல் வந்துடுச்சு. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து யார் வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க லைனில் நிற்கிறாங்க, நரகத்தில் இருக்கிறவங்க லைனில் நிற்கிறாங்க. அப்படி முடிஞ்சது. ஒரு மணி ஆச்சு. 1 மணி ஆகி சிவன் வந்து சந்தோஷமாக என்ன நடக்குது அப்படின்னு நரகத்தில் பார்க்க வந்தார் ஃபஸ்ட்டு. அங்கே பார்த்தாக்க யாருமே சாப்பிடல. அந்த அண்டா ஃபுல்லாக சக்கரை பொங்கல் அப்படியே இருக்குது. அங்கே வந்து ஒரே ரக்கஸ். சிவன் வந்தோடனே இன்னுமே ஒரே கூச்சல். சிவனே, நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நினச்சோம், நீங்கள் போய் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, எங்களால் எப்படி சாப்பிட முடியும் ஒன்ட்டு ஒரு பருக்க கூட யாரும் சாப்பிடல. ஒரே இன்டர்னல் ஃபைட்டிங், சண்டை நடந்துகிட்ருக்கு. ஓகே, சிவனுமே வந்து இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சரி இதோ வரேன் அப்படின்ட்டு சொர்க்கத்துக்கு போனார். ஆனால் அந்த பக்கம் போய் பார்த்தாக்க அண்டால எதுவுமே ஒரு பருக்க கூட இல்லை, எல்லாம் காலி. எல்லாம் ஃபுல்லாக சக்கரை பொங்கல் சாப்பிட்டு முடிச்சு சொர்க்கவாசிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிவனை வரவேற்று பூஜை பண்ணி, இப்படி ஒரு சக்கரை பொங்கலை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்போது ஒரு சிவன் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சும்மா கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி நீங்களாம் சாப்பிட்டீங்க, நம்ம நரகத்தில் வந்து யாருமே சாப்பிட்லையே அப்படின்னும்போது, நரகவாசிகளே வராங்க, அழிச்சிட்டு வரார். அவர் வந்து காட்டுறார் சிவன், நீங்கள் பாருங்கள், நீங்களாம் சாப்பிடாமல் இருக்கீங்க, நரகத்தில் சாப்பிடவே இல்லை, நீங்கள் சொர்க்கத்தில் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்கன்னு போது அவங்க நரகவாசிகளே கேட்குறாங்க ஆச்சரியமா, எப்படி நீங்களாம் சாப்பிட்டீங்க எல்போ பெண்ட் பண்ணாமன் போது இவங்க சொல்கிறாங்களா, அது ரொம்ப ஈஸி, என்னோட கையை நான் சாப்பிட்றதுக்கு தான் நான் எல்போவை பெண்ட் பண்ணணும், அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டோம், ஈஸி, கையை மடக்க வேணாம், அவர் எனக்கு ஊட்டி விட்டார், நான் அவருக்கு ஊட்டி விட்டேன் இல்லையா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஐ டுக் கேர் ஆஃப் யூ அண்ட் யூ வில் டேக் கேர் ஆஃப் மீ, மியூச்சுவலாக 2 பேரும் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் இல்லை? அது என்ன எம்ஃபசைஸ் பண்ணி இந்த ஸ்டோரினா, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும், நம்ம வில்லிங்காக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லை சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க நம்ம சாப்பிட்லனாலும் நம்ம கையிலேருந்து நம்ம காசு தான், நம்மளோட செல்வம் தான், நம்மளோட சக்கரை பொங்கல் தான், அதை நான் சாப்பிட்லனாலும் இன்னொருத்தருக்கு ஊட்டி விடணும் இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை, தர்மம் செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட வச்சிருந்ததை எனக்கு ஊட்டி விடுவாங்க. ஸோ இது ஒரு புத்திசமில் சொல்கிற மாதிரி வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நம்ம சொல்கிறோம்ல கர்மா அப்படின்னு பேசும்போது, நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருது. இது ரொம்ப அழகான கதை. இது தர்மம் செய்யணுன்றதுக்காகவே எழுதின கதை மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற தர்மம் கண்டிப்பாக நமக்கு மீண்டும் வந்து சேரும். அதே நேரத்தில் என்கிட்ட இருக்குது சக்கரை பொங்கல், என் கையில் இருக்குது, ஆனால் என்னால் சாப்பிட முடியல, நான் சாப்பிட்லன்னா நீ சாப்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் சாப்பிட ட்ரை பண்ணுவேன்ட்டு வச்சுருந்தோன்னா அந்த சக்கரை பொங்கலுக்கு வேல்யூவும் கிடையாது, அதனால் எனக்கு பெனிஃபிட்டும் இல்லை. ஏன்னா என்னால் சாப்பிட முடியலையே, என்னால் சாப்பிட முடியாது, அது நான் சாப்பிட முடியலன்னு மற்றவங்களுக்காவது கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கலன்னா மற்றவங்களுக்கும் எனக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப அருமையான கதை. இந்த கதையை வந்து மனசில் ஞாபகம் வச்சுப்போம். நம்ம தர்மம் பற்றி பேசும்போது மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கண்டிப்பாக
மீண்டும் நமக்கு வரும். தர்மம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போதே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கர்ணன். ஸோ இந்த கர்ணனோட ஒரு அழகான பாட்டு கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடருவோம். வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா பெரியே, ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வர செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலன் எனது உயிர், ரத்த பலன் எனது உடல். உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் பெறுவீர்.
புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? வா. லோகநாயகா, கருணைதானா என்னை ஆட்கொண்டது. யாருக்கும் கிட்டாத பெரும் பேரு எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பானத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். கர்ணா, கர்ணா, பலமும் கொடையும் கொண்ட உன்னை விட்டு உயிர் பிரிந்ததா? என்ன அம்மாவின் போய் கேட்கிறதே, இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா? கர்ணனேனா? சந்தேகமே இல்லை அண்ணா. அம்மா மகனே மகனே என்று அழ வேண்டும். என்னம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன். தங்களை பிழைக்க வைக்கும் தன் உயிரை தந்த என் உன்மகன் இதுதான். என்ன கொடுமையப்பா இது! உடன் பிறந்தவரை, அதிலும் அனைவருக்கும் முன் வந்தவரையா நான் அடித்தேன். எதிரில் மாவீரனை கேட்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, பஞ்சகண்டி, உன்னால் அல்லவா அந்த உத்தவரை நான் கொண்டேன். நான் கொண்டேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுங்க? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். 2வது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன்தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். 3வது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். 4வது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். 5வது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். 6வது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டோம். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போய்விட்டாயா கர்ணா? இதுவரை தேர்ந்திருந்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நரமனான் செய்த நீ பிறருக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பார். கடையன்னார், நான் இறப்பினும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ என் தெய்வம் என்னை விட்டு போய்விட்டதா? பாருங்களப்பா, என் கடவுள் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக புரிந்து போங்களப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகனை மண்ணில் வாழ மாட்டார். அத்தா, நீங்களும் உங்கள் மகனும் சென்ற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் அத்தா. அத்தா, அத்தா. கர்ணா, கர்ணா, தம்பிமாரை வரும் தாழ்படியில் நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருந்தேன். கர்ணா, கர்ணா, நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வெடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவள். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா, மோட்சம் உண்டா, விமோசனம் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ
வாழ விடாது எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதி மாறி அமையுமா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆஹா, என்ன அருமையான பாட்டு. எவ்வளோ வாட்டி இந்த பாட்டை ஒரு 1000 வாட்டியாவது கேட்டிருப்போம் நம்ம எல்லாருமே. அப்படி கேட்டாலுமே மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கர்ணன் இப்படி ஒரு வள்ளலுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் வரும். ஆனால் அருமையான ஒரு பாடல் வரிகள் இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னா அதுக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம வரலாற்றிலே ஒரு இடம் பிடிச்சிடும். நம்மளோட பேரை வந்து பல யுகங்கள், இப்போ கர்ணன் எப்போ வாழ்ந்தார்? துவாபர யுகத்தில் எப்பயோ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்ட்டு புராணங்கள் ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லுது. பட் இட் குட் பி ஈவன் மோர் ஓல்டர் தேன் தட் இல்லையா? ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த புராண ஒரு கேரக்டர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா அவர் கொடுத்த கொடை அப்படி அவர் 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 அவ்வளோ கொடுத்துருக்காரு மக்களுக்கு, பிறருக்கு. ஸோ இல்லையா? அதனால் கொடுக்கறது தர்மம் என்றும் நம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். அதில் எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஸோ நிறைய கொடுத்துட்டே இருப்போம் நம்ம. அப்போது நம்ம அதே மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, லைஃபே ரொம்ப சின்னது, வாலட்டைல் தான். நம்ம வாடுற ஒரு 120 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம இந்த ஜாதக ரீதியாக 120 வருஷம் ஒரு ஆத்மா இந்த மனித உறவில் இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விதினா, அதுவே நம்ம நிறைய பேர் இருக்கிறதில்ல. ஒரு 60, 70, சில பேர் 25, சில பேர் 35. ஸோ நம்ம வீணோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. தெரிஞ்ச உண்மை என்னென்னா, லைஃப் இஸ் வாலட்டைல், வெரி ஷார்ட். அப்போ அந்த சின்ன வாழ்க்கை எப்போ முடியும்னே நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போதே யாக்கையுடன், யாக்கைனா உடம்போடு இருக்கும்போதே நம்ம கையால் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய உணர்வை கட்டாயமாக ஒரு வாட்டி நம்ம அனுபவித்தோன்னா அது நம்மளை அது நல்ல ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தம் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம அனுபவிக்க தோன்றக்கூடிய ஒரு உணர்வு தர்மம் கொடுக்கறது. ஸோ அது அழகாக வந்து திருமூலர் வந்து அவரோட 6ஆம் தந்திரத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். வாழ்க்கை எவ்வளோ சின்னது, அதில் வந்து எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கு சொல்கிறாரு. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறி யாரே. அதாவது எப்படின்னா, ஒரு வெள்ளம் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, அதில் ஒரு ஓடையில் போயிட்டுருப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன ஓடைன்னு ஒன்று இருக்கும், இல்லை ஒரு சின்ன கப்பல்னே வச்சுக்கோங்களேன். அது டக்குன்ட்டு திடீர்னு பெருசாக ஆறு வெள்ளம் வரும்போது, காற்றடிக்கும்போது டக்குன்னு கவுந்துடும் அந்த படகு டக்குன்னு கவுந்து எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லோரும் தண்ணிக்குள்ளே போகணும். இப்போ நீஞ்ச தெரிஞ்சவன் டக்குன்ட்டு நீஞ்சி அந்த பக்கம் கரைக்கு வருவான், நீஞ்ச தெரியாதவன் முழுகிடுவான். அவ்வளோதான் வாழ்க்கை. நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கோம். என்றைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கோ இல்லை நமக்கோ காலன் வருவான்னு தெரியாது. அந்த உடம்பு எப்போ வந்து அந்த படகு மாதிரி இல்லையா, டக்குன்ட்டு போயிடும் அடிச்சுட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே, அதை மட்டுமே ஃபோக்கஸாக வச்சுக்கூடாது. நமக்கு இன்பம் தரக்கூடிய செல்வமும் மாடுனா, அந்த காலத்தில் மாடு வச்சுருந்தவங்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அந்த மாடை வந்து இப்போ ஒரு BMW கார் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி இப்போ காசு பணம்ன்ட்டே நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா, டக்குன்ட்டு ஓடை அந்த படகு எப்படி ஒரு நீரில் கவுழுதோ அந்த மாதிரி உங்கள் உடம்பு கவுந்துருச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்னா யார் கூட வரப்போகிறா நம்ம கூட அப்படின்ட்டு அந்த அவிழ்கின்ற ஆக்கைக்கோர், இந்த மாதிரி விட்டு போகிற ஒரு உடம்பை வச்சிருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்? தானம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வாலட்டிலிட்டி ஆஃப் த லைஃப், ஹவ் வாலட்டைல் லைஃப் இஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக திருமுறள் சொல்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு கதை படித்தேன் நான் ஒரு பேப்பரில். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக ட்ரபிள் பண்ண ஒரு ஸ்டோரி. நம்ம குஜராத்தில் வந்து ஒரு பூகம்பம் நடந்தது, ஐ திங்க் 2006 என்னவோ. அப்போ வந்து
அந்த குஜராத்தில் வந்து பெரும் செல்வந்தர் இருந்திருக்காரு. அவர் வைரம் வைடூரியம்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருந்திருக்காரு. அவர் வீட்டிலேருந்து அப்போ தான் கிளம்பி அவர் ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டுருக்காரு. அப்போ போகிற வழியில் வந்து நிலநடுக்கம் வந்து வீட்டுக்கும் போகல, வீட்லேயும் இல்லை, அவர் ஷாப்லேயும் இல்லை. 2 days லேட்டர் அவரோட ஃபேமிலி அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி எர்த்குவேக்கில் அவங்களும் போயிட்டாங்க. அந்த பிஸ்னஸில் நிறைய பொருள் சேதமாகி அந்த கடையே இல்லாமல் சின்ன பின்னமாகி இதுக்குள்ளே போச்சு. ஸோ லாஸ்ட் வெல்த் ஆல்சோ. 4 days down the line அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஸ்கீம்ஸ் ரேஷனில் போய் he has to stand in the queue for food. ஒரு 4 நாள் முன்னாடி அவர் அந்த ஊர்லேயே இருந்த பெரிய செல்வந்தர். ஸோ இந்த கதை வந்து நம்ம டிப்ரெஸ் ஆகணும் இல்லை பயம்பூத்தத்துக்கோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்காக சொல்ல வரல. வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, அதில் வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வர கதை. இதை பயம்பூத்துறதுக்கோ இல்லை அதுவோ அது வந்து ஏம் இல்லை. பட் சின்னதாக அந்த ஒரு சின்ன வாழ்க்கையில் நமக்கு இப்போ செல்வம் வருது அப்படின்னா நம்ம அந்த சக்கரை பொங்கல் மாதிரி சிவன் நமக்கு கொடுத்த சொர்க்கமான வாழ்க்கை இல்லையா, செல்வமாக இருக்குது, என்னால் ஐ கேன் கோ அண்ட் ஸ்பெண்ட் மணி ஆன் திஸ் அண்ட் தட்ன்றது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் அப்படின்றது வெரி குட், தட்ஸ் குட். ஆனால் அது வந்து நம்ம எப்படி நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இந்த நமக்கு கிடைச்ச அந்த சக்கரை பொங்கல் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ வி ஹேவ் டு கிவ் சம்திங் தட் வி கெட். அதுதான் முக்கியமான செய்தி. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாமே யாரால் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், சிவன் அருளாலே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் அருள். நீங்கள் இப்போ வைஷ்ணவராக இருந்தால் பெருமாள் அணுவும் அசையாது இல்லையா, அவனின்றி, அந்த மாதிரி அவர் கொடுத்த செல்வம், அவர் கொடுத்த வாழ்க்கை. ஸோ அதனால அந்த ஒரு அழகான ஒரு நட்ராஜர் 10 அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்குது. அதை கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடருவோம், வாருங்கள். பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடி முடியும் நீ, மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ, பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே, பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே, பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ, புகழொணாகிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ, எண்ணிறிய ஜீவகோடிகள் ஈன்ற வப்பனே என் குறைகளாற் குறைப்பேன், ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே, மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட, கோனாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட, சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியட்ட பாலகருமாட, நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட, வினையோட உனை பாட எனை நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய், ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே, கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி, காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம், உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும், உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை, தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்கள் எனும் தாபரம் பின்னலிட்டு, தாய் என்று சே என்று நீ என்று
என்று நான் என்று தமியேனே இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணன் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகையல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகளல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிப்பானியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனது நடிவிட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளவு புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன வந்தமுண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்ததமுன் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடமிருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இவ்வுலகீரேழுமே நளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என இன்றதில்லை வாழ் நடராஜனே. ரொம்ப அழகான பாட்டு நடராஜர் 10. அகைன் இந்த பாட்டு அந்த இசையும் அதோட அமைப்புகளும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கலாம், அப்படி தான் இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இப்போது நம்ம கொடுக்கறது பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தர்மம் அப்படி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேடுவன் பல்சிமிழ் கற்று. அது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம இப்போ ஆக்சுவலி வி ஆர் லைக் ஹியூமன் பீயிங்ஸ், இந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறக்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு 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 தப்பான விஷயமோ இல்லை ஒரு இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து வி ஆர் சப்போஸ்ட் டு கிவ் அவுட். நம்ம தர்மம் பண்ணுறது தான் நம்மளோட ஆக்சுவல் ஒரு கேரக்டரிஸ்டிக்காகவே இருக்க வேண்டியது, ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்காக இருக்க வேண்டியது. அப்படி பண்ணலை அப்படின்னும் போது அது எப்படி இருக்குன்னா, திருவள்ளுவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு வேடுவன் மறைஞ்சிருந்து அண்டர் வந்து ஹேஸ் டு ஹைட் இல்லையா, வேடுவன் எப்படி மறைஞ்சிருந்து ஒரு புறாவை அடித்தோ இல்லை மான் அடித்தோ சாப்பிட்றானோ ஒரு மாதிரி அது ஒரு மெனிப்புலேட்டிவ் ஆக்ட் தானே, இல்லை ஒழிஞ்சு மறைஞ்சு ஒரு இன்னொரு உயிரினத்தை சாவடிக்கிறதுன்றது அந்த மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம தர்மம் தர வேண்டிய தானம் தர்மம் தர வேண்டிய இயல்பு உடைய ஒரு மனிதன் அதை செய்யாத போது ஒரு வேடுவன் ஒரு புறாவை அடித்து உண்வது போல இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறார் திருவள்ளுவர். ஸோ எம்ஃபசிஸ் இஸ் ஆன் கிவிங் அவுட். இவங்களால் முடிஞ்சதை கொடுங்க. $1, $2, $3, $10 கொடுக்க முடியும்னா $10 கொடுங்க, $10,000 கொடுக்க முடியும்னா $10,000 கொடுங்க, யாருக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஸோ தர்மம் பண்ண நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வம்சா வழிகளும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருப்பாங்கன்றது நம்ம தர்மத்தின் ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப். சரிங்களா? ஸோ அது தர்மம் பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு கிட்டக்கிட்ட வந்துட்டோம். ஸோ மௌனம் பற்றி பேசினோம், அருணகிரிநாதர் ஒரு வாட்டி முருகான்னு சொன்னதுக்கு அவர் கிடைச்ச பெனிஃபிட்ஸை பற்றி பேசினோம். அடுத்தது தர்மம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தர்மத்தை பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள்லையும் பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
நான் உங்கள் கேசவா, இது பக்தி மார்க்கம் நிகழ்ச்சி. This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On the Air.